ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரூரல் பேங்க் கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை சூஸ் பண்ண முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வா, ஒயிட் கோஸ்ட், அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து நம்மளுக்கு பிங்க் பண்ணி பேசுகிறாங்க கொஞ்சம் நண்பர்கள். ஸோ செல்வாவே வந்து டீட்டெயில்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டோம் ப்ரோ. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டும் ஒரே கார்டுன்னு சொல்கிறாங்க. கஸ்டமருக்கு கனெக்ட் பண்ணி பேசினா இந்த கார்டு பற்றி எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியல, தமிழ் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்காக மட்டும் இல்லாத நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஃபுல்லாக டீட்டெயில் வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள், சந்தேகங்கள், இல்லை கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியோ எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படின்னா நம்ம பர்சனலாக இன்ஸ்டாகிராம் சாட்லேயே வந்து பிங்க் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தனி வீடியோ கூட நம்ம போட பார்க்கலாம். ஓகே, இந்த ரூரல் பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ், எலிஜிபிள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எப்பயுமே நம்ம வீடியோட தமிழுக்கும் அவுட்புட்டுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஸோ இந்த இடம் பாருங்க, கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் சிங்கம் சூர்யா மாரி இருக்க போறீங்களா, இல்லை NGK சூர்யா மாரி கொஞ்சம் பம்பி இருக்க போறீங்களா, இல்லைன்னா அந்த கார்டு பெரிய கார்டுன்னு நினச்சி வாங்கிட்டு சிங்கம் மாரி கத்துற சுச்சுவேஷன் வருதான்றது, கார்டு வாங்குறதுக்கு முன், கார்டு வாங்குறதுக்கு பின் எப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்குன்றது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும், புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்து பேசிக்காக யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. அவங்களும் ரோர் பேங்க்ன்ற ஆப்பும் ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் இது ரோர் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு. நீங்கள் ஷாப் பண்ண உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த கேஷ்பேக்கும் டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டே கிரெடிட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிள் தகுதி பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து 21 60 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நான் கஸ்டமர் கேரில் கேட்ட வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை காசு தானே, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்டு கிடைச்சிட்டு போகுது, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு போகிறத பொறுத்து, அப்புறம் உங்கள் வயசை பொறுத்து இவங்க வந்து கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிரெடிட் லிமிட் 1.5 lakhs வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லிமிட் கொடுக்குறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட்டில் உங்களோட அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த காலில் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் ரெனிவல் ஃபீஸ் எதுவுமே இல்லை, 0 ஜாயினிங் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க், இவங்க ரூபே கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ரூபே கார்டை வச்சு UPI சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த UPI சப்போர்ட்டில் கூகுள் பே, அமேசான் பே, அப்புறம் ஃபோன்பே, இது எல்லாமே நீங்கள் பைண்ட் பண்ணி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லான்ச் அக்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டு லான்ச் அக்சஸ் இல்லை, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்றதால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 கேட்டகரிக்கு 20% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் ஆக மொத்தம் 5 கேட்டகரி அவங்க கொடுக்குறாங்க. 5 கேட்டகரியில் 2 கேட்டகரி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிராசரிஸ், ஃபியூலு, ரெஸ்டாரண்ட், டாக்ஸி, என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? கிராசரி அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட், அதாவது நீங்கள் வந்து மளிகை சாமான் அதிகமாக வாங்கி மூவிக்கு அதிகமாக போவீங்கன்னா இது 2 சூஸ் பண்ணினா இந்த 2 செக்மெண்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறப்ப, அதாவது மர்ச்சன்ட்ல போய் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ இல்லை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 20% கேஷ்பேக் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதே நான் வந்து அதிகமாக பெட்ரோல் போடுவோம் ப்ரோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமாக போவேன், போய் சாப்பிடுவேன்னா இது 2த்தையும் சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த 2 கேட்டகரியும் சூஸ் பண்ணிட்டு இந்த கேஷ்பேக்கு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 2500 மேலே கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த கேட்டகரி நீங்கள் செட் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அதாவது பிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேஷ்பேக்ஸும் கிடையாது. நோ கேஷ்பேக்ஸ் வில் பி அக்யூர்ட் அன்டில் அடுத்த செலெக்ஷன் வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கேஷ்பேக்ஸ் கிடைக்காது. ஸோ எப்பயுமே வந்து மாதம் கரெக்டாக இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுறீங்க. அப்படி செலக்ட் பண்ணாமல் விட்டாலும் சரி, யூட்டிலிட்டி பேமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறப்போ 1% கேஷ்பேக் வருதுன்னு சொல்கிறாங்க, ஈவன் மொபைல் டாப்அப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? எந்த அக்கௌண்ட்டு ரோர் பேக் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அதனால பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ்பேக் வருதுன்னா அது 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். ஸோ பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த கார்டில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னது? ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறாங்க, கிரெடிட் கார்டும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து இப்போ இதுதான் கார்டுன்னு வச்சுக்க, பேங்க் அக்கௌண்ட்னு வச்சுங்க. ஓகேங்களா? இது கீழே வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஒரு 20K கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, இந்த வந்து 10K சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10,000க்கு நீங்கள் இந்த காசு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 1 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 4%, 1 லட்சம் வரைக்கும் இருந்தால் 5%, அப்புறம் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ள 7.2%, ஸோ 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 7.5%. அவங்களே ஒரு இந்த செட் பண்ணியிருக்காங்க. பேஸ்டான RBI ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது குறையவும் செய்யும், அதிகமாகவும் செய்யும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நோ செப்பரேட் டெபிட் கார்டு கிடையாது. கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே ஒரே கார்டு தான். ஓகேங்களா? ஸோ இது சொன்னல, எல்லா ஃபண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 10,000 லிமிட் இருக்குல்ல, இந்த 10,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, 15,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காசு திருப்பி அக்கௌண்ட்டுக்கு போடுறப்ப
இந்த கிரெடிட் கார்டை தான் ஃபர்தர் செட்டில்மெண்ட் பண்றோம். ஓகேங்களா? 20,000 அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க காசு மீதி காசு இங்க வந்து உட்காரும். இது வந்து எக்ஸாம்பிளோட அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் போயிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஸோ எந்த ஒரு கிரெடிட் கார்டுலுமே ஒரு 50 நாள் 55 நாளைக்கு மேலே கொடுக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 62 டேஸ் கொடுக்குறாங்க, 62 நாள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நீங்க ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10,000த்தை 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 28ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி உங்க சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 62 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இதில் படுது. ஓகேங்களா? அதில் தான் சொல்றாங்க 30 to 60 டேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 29ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்றீங்களா, அதுக்கு வந்து 30 டேஸ் டைம் கிடைக்கும். நீங்க 1ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்றீங்களா, அதுக்கு 62 நாள் டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கிரேஸ் பீரியட் 3 டேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா செட்டில்மெண்ட் டைம் மாறல, அதுதான் சொல்லிக்கிறாங்க, இன்க்ளூடிங் 3 டேஸ் கிரேஸ் பீரியட். ஓகேங்களா? ஸோ இது ஃபைனான விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ்ங்க. ஸோ எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க? இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. இந்த 100 ரூபாய்க்கு 3.3% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஒரு மாசத்துக்கு. அப்படி பார்க்கும்போது 100 ரூபாய் மீன்ஸ் என்ன வரப்போகுது? 3% 3 ரூபா 30 காசு பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் லேட் பேமெண்ட் ஃபீஸ். ஸோ அது போல வருமா? இதே 100 ரூபாய் நீங்க கட்டாமே விட்டுட்டீங்க ஒரு வருஷம் போடலான்னு வச்சுங்க. அப்போ பார்த்தோன்னா 100 ரூபாய்க்கு 39 ரூபாய் பிளஸ் 60 காசு, சரி 39 ரூபா 60 காசு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். பட் இது வந்து ஒன் டைம் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றது. இதே மாசம் கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்த 3.3 ருபீஸ் இருக்கு பார்த்தியா, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு நான் ஜிஎஸ்டி, அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீஸ்னு சொல்லிட்டு எங்கேயும் வந்துடும். 100 ரூபாய்க்கு நீங்கள் 300 ரூபா 400 ரூபா கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ இதில் ஒரு கேட்சியே இருக்குங்க. நான் எல்லா கிரெடிட் கார்டு வீடியோஸும் சொல்லுவேன். இந்த கிரெடிட் கார்டில் போய் நீங்கள் ஏடிஎம்ல காசு எடுத்தவே போச்சு அப்படிதான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10,000 இருக்கு. ஸோ கிரெடிட் லிமிட் ஒரு 20,000 இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இந்த 10,000 எடுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜீரோ சார்ஜஸ். இங்க பாருங்க, ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்றப்ப நீங்க ஒரு 15,000 எடுக்கிறீங்கன்னா, ஸோ இதுல இருந்து 10,000 கொண்டு வரும், இதுல இருந்து ஒரு 5,000 கொண்டு வரும். ஓகேங்களா? அப்ப 15,000. 10,000க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 5,000க்கு இருக்கு பாத்தியா, இந்த 3.5% சார்ஜஸ் போடுவாங்க பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ குறைஞ்சது நீங்க 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணா கூட கிட்டத்தட்ட 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேல சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ எப்பயுமே இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல காசு எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. 100% ஷுவர் பண்ணிட்டு எடுங்க. என் அக்கௌண்ட்ல நான் காசு வச்சிருக்கேன், அதுதான் எடுக்க போறேன், அப்போ எடுங்க. நான் போச்சுங்க. ஸோ ஈவன் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்து அது இன்டர்நேஷனல் போய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 2.5% உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. ஓகேங்களா? கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஓகே, இவங்க 3.5% இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சார்ஜ் பண்றாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கார்டில் வந்து வைஃபை பேஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் இருக்கு. ஜஸ்ட் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி மேக்ஸிமம் 5,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். வேணும்னா நீங்களும் டிசேபிள் பண்ணி வச்சுன்னா, இல்லைனா லிமிட் செட் பண்ணி வச்சுங்க. வெறும் 1000 ரூபாய் தான் செலவு பண்ணணும், 2000 ரூபாய் தான் செலவு பண்ணணும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, எதுக்கு நம்ம காசு ரிஸ்க் எடுக்கணும்? கார்டு இப்போ தொலைஞ்சிருச்சு, இல்லை பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, எவ்வளோ நாள் எடுத்து போய் டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 2000 1000 கூட நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அதுதான் நான் சொல்ல வரது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த கார்டில் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜில் என்னால் வந்து ட்ரா பண்ண முடியல, அதனால வந்து தனியாக உங்களுக்கு ஸ்லைடாகவே போட்டுட்டேன். இந்த இடம் பாருங்க, எக்ஸாம்பிள் 1. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ரோர் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. டோட்டல் கிரெடிட் லிமிட் தனியாக இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் இங்கே இருக்கு, இங்கே 20,000 ரூபாய் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க 30,000 ரூபாய். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த 30 நாள் டைமில் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் பாருங்கள். ஸோ 2ஆம் தேதி ஏப்ரல், ஓகேங்களா, ஒரு 1,500 ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து எதுலேருந்து இருக்குது? சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்தே எடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 3ஆம் தேதி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் யாருக்கோ அனுப்புறீங்க, காசு அனுப்புறீங்க. அப்போ அதுலேருந்து 5,000 ரூபாய் எடுத்துட்டு 3,500 ரூபாய் தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க 5,500 ரூபாய்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காசு பத்தலை, உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு காலி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுது, காசு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு மீதி 2,000 ரூபாயை கிரெடிட் கார்டுலேருந்து எடுக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்துங்க. அப்போ என்ன ஆகுது, கிரெடிட் கார்டுலேருந்து காசு குறையுது, அந்த கிரெடிட் லிமிட்லேருந்து 18,000 ரூபாய் ஆயிடுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஒரு 8,000 ரூபாய்க்கு யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் காசு குறையுது. ஓகேங்களா? ஸோ ஃபண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாதால கிரெடிட் லிமிட்லேருந்து எடுத்துக்குது. இப்போ 10,000 ரூபாய் தான் இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இ-காமர்ஸ் ஸ்டோரில் 2,000 ரூபாய். அப்போ மறுபடியும் 8,000 ரூபாய் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 5,000 ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா, ஏதோ விஷயத்தில் கேன்சல் பண்ணுறீங்க. அந்த கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காசு எதில் வந்து உட்காருன்னா, மறுபடியும் கிரெடிட் கார்டில் தான் வந்து உட்காரும். கிரெடிட் கார்டை ஃபர்ஸ்ட் டேலி பண்ணும், க்ளோஸ் பண்ண தான் பார்க்கும். நீங்கள் இந்த பேங்க்குக்கு எவ்வளோ காசு போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கிரெடிட் லிமிட் அதுதான் க்ளோஸ் பண்ண பார்க்கும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ உங்க கையில காசு வந்துச்சு, ஒரு 25,000 உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா, அந்த 25,000த்துல ஸோ எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, இங்க பாருங்க 13,500 மீதி எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, அந்த காசை எடுத்துக்கும். ஓகேங்களா, 6,500 உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற கிரெடிட் லிமிட்டை ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மீதி காசு தான் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உட்காரும். இப்போ இந்த 18,500 தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ எது வந்தாலும் கிடைக்கும். ஓகேங்களா, மீதி மறுபடியும் உங்க கார்டு இப்போ செட்டில் ஆயிடுச்சு, ஃபைன், நோ இஷ்யூ. இப்போ வந்து 28th ஏப்ரல்ல ஏதோ ஒரு மறுபடியும் காசு வித்ரா பண்ணீங்க, 28,000 வித்ரா பண்றீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த வித்ரா பண்றீங்க பத்தி தான் சொல்ல வரேன். வித்ரா பண்றீங்க பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 18,500 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி காசை கிரெடிட் கார்டுல இருந்து எடுக்குது. ஸோ அந்த கிரெடிட் கார்டு ஸ்டார் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டார் தான் இருக்கிற ஹைலைட். ஓகே, அந்த ஸ்டார்ல தான் இந்த கிரெடிட் கார்டுல இருந்து எடுக்கிற காசுக்கு சார்ஜஸ் போடுவாங்க, ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து 100% அக்சஸ் இருக்கு உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்றதுக்கு. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு வந்தவே உங்க கிரெடிட் கார்டு தான் ஃபர்ஸ்ட் காசு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காசு போகும். ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, மே 1 பில் ஜென்ரேட் ஆகுது, 9,500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மினிமம் டூ 500 ரூபாய். ஸோ மே மந்த் 22,000 கட்டும். இதுதான் ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, ஓகேங்களா, நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2, இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு எதுவுமே கிடையாது, 0 rupees. டோட்டல் கிரெடிட் லிமிட் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றீங்க, ஏதோ டிரான்சாக்ஷன் பண்றீங்க, மே 2ஆம் தேதி ஏதோ டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஒரு 600 ரூபாய்க்கு, சாரி ஒரு 6,000 ரூபாய்க்கு உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்குது, எல்லாமே ஓகே. ஓகேங்களா, மறுபடியும் ஏதோ 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க, 84,000 போயிடுது. ஸோ பில்லு ஜென்ரேட் ஆகுது. பில் எப்போ ஜென்ரேட் ஆகுது, ஜூன் 1 பில்லு ஜென்ரேட் ஆகுது. ஸோ 16,000 ரூபாய் ஜென்ரேட் ஆகுது. இப்போ 16,000த்தையும் நீங்க இந்த 28ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் விஷயம் பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான். நீங்க எடுத்த காசு மறுபடியும் கிரெடிட் கார்டில் போட்டுட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க காசு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இது வந்து நல்லதா இருக்குது, பட் சின்ன நூலில் அதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வேற லெவலில் சார்ஜஸ் வரும், உஷாரா இருங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு அலைஞ்சிட்டு வரோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க போய் அதை பாருங்க. கிட்டத்தட்ட 5 எக்ஸாம்பிளுக்கு மேலே இருக்கு, உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிய வரும், தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரோர் பேங்க் வெப்சைட்லாம் பார்க்க டிசைன்லாம் செம்மையா இருக்கும். ஸோ ஷேக் அண்ட் பே அப்படின்னு சொல்றாங்க, உங்க ஃபோனை ஷேக் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பேமெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, யுவர் பேலன்ஸு, பர்சனல் ஃபண்டு, கிரெடிட் லிமிட்டு. ஸோ இதுதான் இந்த வித்தெல்லாம் இவங்க காமிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் எஸ், எல்லாமே சூப்பராக காமிப்பாங்க, ஜியோலாம் சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து நான் என்னென்னலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணணும், இந்த எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. இதுதான் அவங்களுடைய ஆப். ஓகேங்களா, சப்போர்ட்டு இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, சப்போர்ட் சரி கிடையாது. நான் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பாடுபட்டேன். நான் சேட் பண்ண 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் ரெஸ்பான்ஸே வருதுன்னா பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு சேட்டுக்கு ரெஸ்பான்ஸே வரல, பார்த்து உஷாரா இருந்துக்குங்க. ஸோ இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ். இந்த பிடிஎஃப் வந்து கீழே உங்களுக்கு இந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.